வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்று உங்களுடன் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் பேச வேண்டிய ஒரு தலைப்புக்கு முன்பாக என்னவென்றால், நமது கலியுக சகுனி சேனல் தற்போது சப்ஸ்கிரைபர் 1500 தாண்டிவிட்டது. ஆனால் யூடியூப் நிறுவனம் எனக்கு இன்றுதான் நீங்கள் அச்சீவ்மெண்ட் செய்துள்ளீர்கள், 1000 சப்ஸ்கிரைபர்ஸை பெற்றுள்ளீர்கள், வாழ்த்துக்கள் என்று எனக்கு ஒரு மெயில் அனுப்பினார்கள். இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஏனென்றால் யூடியூப் நிறுவனம் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாக இது போன்ற தகவல்களை நமக்கு அனுப்பி ஊக்கப்படுத்தினால் அனைத்து சேனல்களுமே, வளரக்கூடிய சேனல்கள், வளர்ந்த சேனல்கள், அனைவருக்குமே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஏனென்றால் நான் 1500 தாண்டி விட்டேன். 1000ற்கு வாழ்த்துக்கள். இருந்தாலும் யூடியூப் நிறுவனத்திற்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நேயர்களுக்கும் நம்மளோட பணிவான வணக்கம். நாம் இன்று என்ன பேச போகிறோம் என்றால், நமது சேனல் ஏதோ ஒரு வகையில் கலியுக சகுனி என்ற பெயருக்கு ஏற்ற வகையில் இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் நாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கு சாதகமாக பாதகமின்றி அமைய வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காகவே நமது சேனலை உருவாக்கி இருக்கின்றோம். இன்று என்ன பேச போகிறோம் என்றால், நாம் யாரையும் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் ஒரு நபர், இளைஞர், 25 வயது, அவர் 150 கிலோ எடை இருக்கின்றார். அப்படி எடை இருக்கும் நபர் தனது உடலில் உள்ள கொழுப்பை குறைப்பதற்காக அவர் தேர்ந்தெடுத்த வழி மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு முடிவு செய்துவிட்டார். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அதற்கு அடிபணிந்து இவரும் மருத்துவமனையில் சேர்ந்து அதற்கான வேலை ஆரம்பித்தது. சுமார் 15 நிமிடம் அறுவை சிகிச்சை சென்று கொண்டிருக்கின்றது. அந்த உடலில் உள்ள கொழுப்பை அகற்றுவதுதான் அந்த சிகிச்சையின் நோக்கம். அப்படி அறுவை சிகிச்சை சென்று கொண்டிருக்கும் போது, அறுவை சிகிச்சை ஆரம்பித்த 15வது நிமிடம் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. என்னவென்றால், கூறுகிறேன் உங்களுக்கு. இறுதியில் ஒரு காலத்தில் நாம் பழைய கதைகளில் படித்திருப்போம், பெரிய பெரிய உருவங்களை கொண்ட மனிதர்கள். அவர்கள் மிகவும், அவர்களை பற்றி நாம் உற்சாகமாக சிரித்து அவர்களின் வீரத்தை மிகவும் நாம் ஆர்வமாக அவர்களை பாராட்டி இருப்போம். உதாரணத்திற்கு பீமன். பல 1000 யானை பலம் கொண்டவர் பீமன். ஆனால் அவர்களுக்கு இது போன்ற பிரச்சனை வரவில்லை. அதே போன்று ராவணன், அதே போன்று ஒவ்வொரு வீரர்களும் பார்த்தீர்கள் என்றால் பல யானை பலம் கொண்டவர்கள், உடலும் திடகாத்திரமான உடல். அப்படி இருந்த அந்த ஒரு புராண காலத்தில் இது போன்ற கதைகளோ சம்பவங்களோ இடம்பெறவில்லை. இடம்பெற்று இருக்கும் ஒரே இடத்தில், அது எங்கே என்றால் மாயா பஜார் என்ற ஒரு கதையில் அந்த பூதம் என்று கூறுவார்கள். அந்த பூதங்கள், பூத கணங்கள் மட்டுமே கொழுப்பு நிறைந்த உடலுடன் காட்சியளிப்பார்கள். பெரிய தொப்பை, கனத்த உடல், அவர்கள் அதற்கு தகுந்தாற் போன்று இருப்பார்கள். அப்படிதான் நகைச்சுவைக்காக அது போன்ற கதைகளில் அது போன்ற பாத்திரங்களை உருவாக்கினார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மனிதன் அதிக உடல் எடை வருவதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும்போது, உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்கின்றது. உணவில் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை மனிதன் எடுத்துக்கொள்கிறான். நேரம் தவறி உண்கிறான். சரியான நேரம் தூங்குவது கிடையாது. இவையெல்லாம் மிகவும் முக்கியமானது. இதைவிட மிகவும் முக்கியம், உடலை வளைந்து நெளிந்து பணி செய்ய வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும். நடைப்பயிற்சி, ஓடு பயிற்சி, இப்படி பல பயிற்சிகளில் ஈடுபட்டால் மட்டுமே உடலில் கொழுப்பு சேராது. அதிகப்படியான கொழுப்பு எங்கு சேர்கிறது என்று நாம் பார்க்கும்போது, ஒரு மனிதனின் வயிற்று பகுதியில், அந்த வயிற்று பகுதியில் கொழுப்பு என்ன செய்கிறது என்றால் தலையணை போன்று உருவாகின்றது. நாம் படுத்து உறங்கும் மெத்தை போன்று உருவாகின்றது கொழுப்பு. அப்படி இந்த கொழுப்பு அங்கு உருவாகும் போது அது உடல் முழுக்க பரவி
பெரிய தொப்பை, பெரிய கன்னம், கொழுப்பு நிறைந்த கைகள் என்று பார்ப்பதற்கே அகோரமாக பல நாம் இப்போது கூட சினிமாவில் பார்க்கிறோம், பல இடங்களில் பார்க்கிறோம். இது போன்ற மனிதர்களை நடப்பதே கடினம். அவர்கள் பைக்கில் அமர்ந்திருப்பார், பைக்கு கண்ணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படியே அந்த உருவத்தை பயிற்சியின் மூலம் கொழுப்பை குறைக்க முடியும், தேக பயிற்சி. இரண்டாவது, உணவு கட்டுப்பாடின் மூலம் உடல் கொழுப்பை குறைக்கலாம். மூன்றாவது, முறையான தூக்கம், நேரத்திற்கு உணவு, இதன் மூலமும் கொழுப்பை குறைக்க முடியும். அதை தவிர்த்து குறுக்கு வழியில் சென்று கொழுப்பை குறைப்பது மிகவும் ஆபத்தில் முடியும் என்பதுதான் நாம் இன்று கூறவிருக்கும் செய்தி. அந்த கதைக்கு செல்வோம். அந்த 25 வயது நண்பர் அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பை குறைப்பதற்கு முயற்சி செய்தார் அல்லவா? அவருக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆரம்பித்தார்கள். ஆரம்பித்த 15வது நிமிடம் பெரிய மிகவும் சங்கடத்திற்குரிய சம்பவம் நடந்துவிட்டது. அவர் மாரடைப்பால் அவரது உயிர் பிரிந்து விட்டது. இது எவ்வளவு பெரிய ஆபத்தில் சென்று முடிந்து விட்டது பாருங்கள். ஒன்று, அந்த உடல் கொழுப்பான உடலுடன் வாழலாம், யாரும் நம்மை கிண்டல் கேலி செய்தாலும் பரவாயில்லை என்று. ஆனால் ஒன்று, இந்த சமுதாயத்திற்கு பயந்து அவர் உடல் கொழுப்பை குறைக்க முடிவெடுத்திருக்கலாம், அல்லது பொருளாதாரம் அதிகமாக இருக்கும், ஆனால் சோம்பேறியாக இருந்து கொண்டு இந்த வழியை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். இருந்தாலும் இது போன்ற மருத்துவமனை மூலம், மருந்துகள் மூலம் உடல் கொழுப்பை குறைக்க முயற்சி செய்வது என்பது பெரிய ஆபத்தில் தான் முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த நண்பர் 25 வயதில் அறுவை சிகிச்சை மூலம் கொழுப்பை குறைக்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தனது உயிரை இழந்திருக்கிறார். இது போன்ற செய்தி இது ஒன்று மட்டுமல்ல, பல இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே நமது கலியுக சகுனி நேயர்களுக்கு நாம் கூறுவது என்னவென்றால், எண்ணெயில் பொரித்த வறுத்த உணவுகளை ரோட்டு பகுதியில், சாலை பகுதியில், தெருக்களில் விற்பனை செய்யும் உணவு பண்டங்களை வாங்கி உண்பதை தவிர்த்து விடுங்கள். நேரத்திற்கு நேரம் சரியாக சாப்பிடுங்கள். 9 மணிக்குள் இரவு உணவை முடித்து விட வேண்டும். மதியம் 1 மணிக்குள் மதிய உணவை முடிக்க வேண்டும். காலை உணவு 8 மணிக்கு முடித்து விட வேண்டும். அதே போன்று உறங்குவது இரவு 10 அல்லது 11 மணிக்குள் நீங்கள் உறங்கிவிட வேண்டும். குறைந்தது 8 மணி நேரம் ஒரு மனிதன் உறங்க வேண்டும். அதுபோக முடிந்தால் காலையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நீங்கள் வேலை செய்யும் பொழுது அதிகம் நடந்து பயிற்சி, அதிகம் நடக்க வேண்டிய வேலை என்றால் காலையில் பயிற்சி தேவையில்லை, அதுவே போதுமானது. எந்த அளவிற்கு நாம் நடைப்பயிற்சி எடுத்துக்கொள்கிறோமோ மனதை ரிலாக்ஸாக வையுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு கோபப்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகக்கூடாது. இது போன்ற பிரச்சனைகளை நாம் தவிர்த்து விட்டால் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல கொழுப்பு அற்ற பச்சை காய்கறிகள் இவற்றை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகம் பயர், சுண்டல், இது போன்ற பயர் வகைகள், பல வகைகள் இவற்றை உட்கொண்டால் கொழுப்பு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. கொழுப்பை தவிர்த்தால் சந்தோஷமாக நிம்மதியுடன் நாம் வாழ முடியும், நீண்ட ஆயுட்காலம். அல்லது கொழுப்பு நிறைந்த உடல் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. உடல் எடை அதிகரித்து விட்டால் கால் மூட்டு வலி வருவதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. பாதத்தில் உள்ள எலும்புகள் தேய்வதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இந்த கொழுப்பு காரணமாக அமைகிறது. ஆகையால் நேயர்களே, உங்கள் உடலில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்கள் உடல், உங்களால் மட்டுமே அதற்கான அக்கறையை வெளிப்படுத்த முடியும். உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.